இல்ல தண்ணி கொடுல. ஏல தண்ணி கேட்குதாமில்ல, எடுத்து கொடுல. இல்ல என்னென்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எடுத்து வைக்கல. ஏல காளி, இங்கே வாழ. ஐயா ஏல நேரமாச்சு, வீட்டுக்கு போகலாமா? சரிங்க ஐயா. அந்தோனி போலாம்டே. அம்மா ஆ அம்மா ஆ அம்மா அம்மா அம்மா. கொஞ்சம் பொறுத்துக்குமா, சரியாயிடும். ஏம்மா, இந்த மாதிரி நேரத்துல கூடவா மாப்பிள்ளை இருக்க மாட்டாரு? நேத்து வேலைக்கு போனவரு இன்னும் வீட்டுக்கு வரல. ஐயா ஏதாச்சும் வேலை சொல்லிருப்பாருமா. ஐயா ஐயான்னு ராத்திரி பகல அவங்க வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அப்படி என்னதான் வாரி கொடுத்துட்டான்? மா ஐயாவை அப்படிலாம் தப்பா பேசாத. தெரியாதவங்களுக்கு கூட உதவி பண்ற மனசு அவருக்கு. உதவின்ற பேர்ல தான் நம்ம ஆளுங்களை ஏமாத்திட்டு இருக்கான். அவங்க ஆளுங்க நம்ம ஆளுங்கன்னு பிரிச்சு பார்க்க மாட்டாருமா. உன்னை திருத்தவே முடியாது. இரு, நேரமாச்சு, நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். அம்மா இங்க பாரு, நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு பொம்மையும் உனக்கு சேலையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நேரத்தோட வீட்டுக்கு வந்திருக்கலாம் இல்லைங்க. உனக்கு தெரியும்ல, ஐயா என்னை கேட்காம எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஐயாக்கு எல்லாமே நான் தான். ஐயா நல்லா இருக்காங்களா? எங்கல அத்தையும் தம்பி பாண்டியும் காணோம்? அம்மா பால் வாங்கிட்டு வர போயிருக்காங்க. பாண்டி கடைத்தெருவில் இருப்பாரு. வீட்டில் தான் பிரச்சனைனா போகிற இடமும் பிரச்சனை தேடி வருது. என்னல அத்தை கோவமா இருக்காக? இல்லையே காளி, நேரமாச்சு, வேலைக்கு போலையா? இருல வரேன். இல்ல அப்பா சீக்கிரம் போயிட்டு வந்துடு. சமத்தா இருக்கணும், சரியா? ஏங்க வேலை முடிஞ்சது கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. என் புள்ள கோமதி, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ஏன் அவளை ஏசுதீங்க? மருத்து வச்சு இன்னைக்கு தான் குழந்தை பிறக்கும்னு நாள் சொல்லியிருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் இருங்க. சரிங்க அத்தை, ஐயாட்டுக்கு சொல்லிட்டு வந்துடுவேன். நீங்க போலனா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இல்லையே காளி, சொல்கிறாங்கல்ல, பிறக்க போகிற குழந்தைய பாருல, ஐயாட்ட நான் சொல்லிக்கிறேன். என்னவே தேவையான பொருளை எடுத்து வச்சாச்சா? எடுத்து வச்சாச்சுங்கய்யா. டேவிட்டே, எங்களை காளியை காணோம்? ஐயா பா, என்னல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். செத்த பொருளை காளி எங்களை? ஐயா, அவன் பொஞ்சாதி புள்ளச்சாச்சியாக இருக்காங்க. அதுக்கு இன்னைக்கு நாளுங்க, அதனால அவன் வேலைக்கு வரணும். நான் சொன்னேன்னு போய் கூட்டு வாங்க. சரிங்க ஐயா. வந்துட்டு போயிடலான்னு சொல்லு. சரிங்க ஐயா. என்னல சொல்லு. காளி அப்போ தம்பி எனக்கு சரிசமமாக உட்காருதான். என்கிட்ட திமிரா பேசி என்னையே அடிக்க வரான். இவனை மாதிரி ஆளுங்கள்லாம் வேலை தூக்கி வைக்கிறதுனால தான் திமிர அதிகமாகுது. காளியை வேலையை விட்டு நிறுத்துப்பா. ஆட்டி போல. இல்லை காளி, ஐயா உன்னை கூப்பிட்டு வர சொன்னார். பொஞ்சாதிக்கு நாளுன்னு சொன்னியால? சொன்னல, ஆனாலும் ஒரு தடவை பார்த்துட்டு சொன்னேன். இல்லை, நான் வீட்டில் சொல்லிட்டு வந்தேன். கோமதி, ஐயா கூப்பிட்டாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. வரவருக்கு தம்பியை ஒத்தாசைக்கு அனுப்புதேன். சரி புள்ள.
தம்பி பாண்டி இங்க வாழ வேலை இல்லை வீட்டில் இல்லை ஏன் ஊரை சுற்றிட்டு கிடக்க பாரு எப்படி இருக்கான்னு சரி நீ வீட்டுக்கு போய் மதுரைக்கு ஒத்தாசையாரு சரி நான் வந்துடுவேன் சரி ஏ பாண்டி இருல ஒரு டீ இதை மதுரைக்கிட்ட கொடு சரி நீங்கள் சாப்பிட்டு போகலாம் இல்லை காலை வீட்டில் சமைக்கணும் ஊர் வந்து எப்போ வந்தீங்க? அதான் வந்தேன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சிக்கு வரப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கிறது. நம் நாட்டு மக்களின் குறைகளை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்து தீர்க்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு வந்தாலும் யார் நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்க போறா? முத்தடுக்க கடலுக்கு போய் மூச்சடிச்சு செத்து போறாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி அந்தோணி இறந்துட்டான். இன்னி கூட முனுசாமி இறந்துட்டான். இருந்தவனுக்கு என்ன பண்ணுச்சு இந்த அரசாங்கம்? ஆனா முத்தெடுக்க போறதுக்கு முன்னாடி அரசாங்கத்துக்கு பணத்தை கட்டினாதான் முத்தெடுக்க விடுவாங்களாம். நம்ம கிட்ட பணம் மட்டும்தான் வாங்குவானுங்க. நம்ம செத்தாலும் வாழ்ந்தாலும் அவனுங்களுக்கு என்ன? இல்லை போலாமலே. போகலாம்டா அண்ணாச்சி வரேன். கடவுளப்பா கடவுளுக்கும் ஐயா தெரியும் அப்பா காசேதான் இல்ல படகுல எடுத்துட்டு போய் இதை வயல. சரிங்க. இல்லை காளி குழந்தை பிறந்தா வீட்டுல இருந்து ஆள் அனுப்ப மாட்டாங்களா? அதுக்கு நீ வீட்டில் இருக்கணுமாடே? ஐயா வீட்டில் சொன்னாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேலைக்கு போவானா. ஏலே அதெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துப்பாங்களே, போய் படகுல ஏறல. ஞாபகத்துலாம் வீட்டில் வச்சுட்டு இங்கே வேலை செய்யறதுன்னா நீ வீட்டில் இருந்துட்டீங்கன்னா குடும்பத்தை யாரில் வேலை செஞ்சு காப்பாற்றுவாங்க? வேணாமுங்க. அது வந்து ஏழு இங்கே இவ்வளோ பேர் இந்த ஐயா உன்னை கூட்டி வந்து வேலை சொல்கிறானே எதனாலே? உன் குடும்ப கஷ்டத்தை பார்த்துட்டு தான்ல ஐயா அவன் குடும்பத்துக்கு இவ்வளோ சொல்கிறீங்க. ஆனால் அவங்க மதிக்காமல் யோசிக்கிறேன் பாருங்க. ஐயா ஐயா அப்படிலாம் இல்லைங்கய்யா, எனக்கு எல்லாமே நீங்கள் தாங்க. நான் வரேன். ஏலே இதை எடுத்துட்டு போய் படகுல வைல. அப்பா என்னல பாண்டி பண்ண தப்புக்கு தம்பி அடிக்க போறீங்களா? அவன் வீட்டில் ரொம்ப கோவமா இருக்கேன். ஏலே புரிஞ்சிக்காம பேசுற. முத்தெடுக்க அரசாங்கத்துக்கு எவ்வளவு பணம் கொடுத்து கான்ட்ராக்ட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 4 மாசத்துல சம்பாரிச்சாதான் உண்டு, இல்லைன்னா அதுக்கப்புறம் ரொம்ப நஷ்டமாயிடும். உனக்கு பணம் தான் முக்கியம். எங்களை அடிச்சா என்னன்னு கூட கேட்க மாட்டேன். என்னல பேசுற? அந்த மாதிரி ஆளுங்களை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஐயா இருல வரேன். அவன் வேலைக்கு வரலாம், ஏன் கூட்டியார் சொல்றீங்க? அவன் வரலன்னா தான் என்ன? அறிவு கிட்டத்தனமா பேசுற. அவனை மாதிரி முத்தெடுக்க இந்த ஜில்லாவில் யாரும் ஆள் இல்ல. 4 பேர் சேர்ந்து இருக்கிற முத்து அவன் ஒரு ஆளா இருப்பான். காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. மேல வாங்க, சாப்பிட்டு வேலையை பார்க்கலாம். ஐயா ஒரே ஒரு முண்டியா. ஐயா அண்ணங்கயா. என்னல அழுவுற? ஐயா மதுனி பிரசவ வலியில இறந்துட்டாங்க. குழந்தை பிறக்கலையா? குழந்தை பிறக்கும் போது செத்துதான் பிறந்துச்சு. மதுனி வலி தாங்க முடியாம இறந்துட்டாங்கயா. ஐயா ஐயா இங்க பாருங்க, வலம்புரி சங்கு.
இந்த ஒரு சங்கை லட்சக்கணக்கில் போகுமே. அண்ணா மதுரை இறந்துட்டாங்கண்ணா. அது ஆழத்துல போகுதுல, எடுல எடுல. ஏய் என்னடா பாக்குறீங்க, குதிச்சு எடுல. ஏய் என்னல கிடைச்சதா? நான் ரெட்டி போச்சு, வெளிச்சம் உள்ள சரியா தெரியலையா? வேலை முடிஞ்சது, கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. ஏய், ஏன் பாழற? என்னாச்சு? எவ்வளோ வேலை செஞ்சாலும் குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்துக்க முடியலல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். நீ அழாத. இல்லை, இந்த கடல் வாழ்க்கை என்னோட போகட்டும். எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஒரு நல்ல வேலைக்கா போல. முத்து எடுக்கும்போது நான் கடலில் போய் செத்துட்டேனா உங்களெல்லாம் யார் பார்த்துப்பா? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு எதுவும் ஆகாது. நான் இருக்கேன். ஹலே, எந்திரல. என்னண்ணே பொறுமையா எந்திரிக்கிறேன், எந்திரல வேகமா. யாருங்க? சார் கூப்பிடுறாரு, வாழ. யாரு சாமி? வாழ. சாமி சாமி எதுக்கு சாமி கூட்டிட்டு போறீங்க? எதுக்கு சாமி கூட்டிட்டு போறீங்க? சீக்கிரம் கூட்டு வால. ஒரு கோவம் வருதுல, வாழ. சாமி 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 எதுக்கு சாமி கூட்டிட்டு போறீங்க? ஐயோ சாமி, ஐயோ சாமி, சாமி சாமி எதுக்கு சாமி கூட்டிட்டு போறீங்க? சாமி சாமி சொல்லுங்க சாமி, எதுக்கு சாமி? ஐயோ மாமா, அவனை கூட்டிட்டு வந்துட்டேன். ஏன் அவனை கூட்டிட்டு வர சொன்னீங்க? தேடி வந்து அதிர்ஷ்டத்தை விட்டுட்டான் அந்த நாய். நேற்று வளம்பெரு சங்க தூக்கி தண்ணியில் போட்டுட்டான். வளம்பர் சங்கா அது லட்சக்கணக்கில் போகுமே, அதை தொட்டாலே அதிர்ஷ்டம் தேடி வர சொல்லுவாங்களே. எப்படியாவது எடுத்தாவணும் மாப்பிள்ள. ஐயா வந்தாச்சு. ஏல நேற்று அவ்வளோ கத்துற, சங்க எடுக்காம போயிட்டா. இன்னைக்கு அதே இடத்துக்கு வந்திருக்கோம், சங்க தேடி எடுல. ஐயா, பொஞ்சாதி பிள்ளை இழந்திருக்கானுங்க ஐயா. இந்த நிலமையில மூச்சடைக்க முடியாதுங்க. இப்படிக்கு வேணாங்க ஐயா, இன்னொரு நாள் எடுத்து தரணுங்க. இல்ல, உன் பொண்டாடி போல தான் செத்தாங்க. இப்போ அதை எடுக்கல, வீட்டில் இருக்கும் தம்பி செத்துருவான். சாமி, என் தம்பி ஒன்றும் பண்ண வேணான்னு சொல்லுங்க ஐயா. தம்பி சாகாம இருக்கணும்னா சங்க தேடி எடுல.
ஏய் என்னல ஆளை காணோம். ஏய் நீ குதிச்சு பாருல. என்னாச்சுல?